காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலியாக ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 78,000 கன அடியிலிருந்து 88,000 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாதையின் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் வெட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுமார் 85,000 கன அடி தண்ணீரை தமிழகத்துக்கு உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து 55,000 கன அடியும் கபினி அணையிலிருந்து 30,000 கன அடி தண்ணீரும் வரும் தண்ணீரானது அப்படியே முழுமையாக உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு நீர்வரத்து ஒரு வாரமாகவே அதிகரிக்குவதும் குறைவதுமாகவே உள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி 78,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 88,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரளா வயநாடுல தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் வெட்டியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 84 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இதுவே முதல் முறையாக டேம்கள் அனைத்தும் முழுமையாக நம்பியுள்ளது. இந்த தண்ணீரானது வரும் தண்ணீரானது அப்படியே தமிழகத்துக்கு திறக்கப்படுது, உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. அதே பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதிக்கு வறண்டு போய் காய்ந்த நிலையில் இருந்த நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், தொங்கு பாலம், ஐவர்பாணி பகுதியிலெல்லாம் ஆர்ப்பரித்தும் செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது பார்த்தீங்கன்னா தற்போது ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளக்காடாவே காட்சியளிக்கிறத பார்க்க முடியும். கடல் போல் ரொம்பமாக செல்வதை பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல்லிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக மாதையன்.